ஆல்ரெடி தோசை வாங்கியாச்சுங்க. போகலாங்களா? யாரோ ஃபோன் பண்ணுறாங்களே. ஜான் அண்ணாவா? இவருக்கு வேறு வேலை இல்லை, அப்புறமா பார்த்துக்கலாம். டியூட்டிக்கு அவர் மட்டும் போயிட்டார், நம்மளுக்கு டியூட்டியோ இல்லை, என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் இதில் போக முடியுமான்னு தெரில. இப்படியே போய் அப்படி கூட்டன்னு வச்சு வந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர்கிட்ட பரோட்டா இல்லைங்களாங்க, தோசை இட்லி மட்டும்தான் இருக்குது. சரி, அம்மாவுக்கு 2 கல் தோசை வாங்கிட்டேன். அம்மாவுக்கு 2 கல் தோசை வாங்கிக்கிறேன், எனக்கு 2 கல் தோசை வாங்கிட்டேன். அவர்கிட்ட பரோட்டா இருந்தால் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை 7,000 ரூபாயிலேருந்து பரோட்டா சாப்பிட்ணுக்குறேங்க. இப்போ வந்து பரோட்டா கம்மி அதிகம். இப்போ வந்து 20 ரூபா செட்டு 20 ரூபாயில் செட்டு 40 ரூபா. ஓகேங்களா? 20 ரூபா ஒரு பரோட்டா, சிங்கிள் பரோட்டா. ஓகே, டைட் வச்சிடும். கேமரா இப்படி வச்சு இல்லாமல் நல்லா இருக்கான்னு தெரில. ஹெல்மெட் வேறு அடிக்கடி இறங்கிதுங்களா, அதனால் இப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்படி இதுக்கு மேலே ஏற்ற முடியாது. இப்படி வச்சோன்னா இப்படி இருக்கணும். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம யூட்டன் அடிக்கணும். ஒரு தோசை வாங்கியாச்சு, 80 ரூபா பில்லு. ஓகேங்களா? செட்டு கல் தோசை வந்து 40 ரூபா, 20 ரூபா ஒரு கல் தோசை. ஓகேங்களா? 20 ரூபா ஒரு கல் தோசை. வண்டி வருதா? அப்படியே யூட்டன் வச்சிடலாம். இப்படி வந்து யூட்டன் வச்சுன்னுக்கிறேன். 20 ரூபா ஒரு கல் தோசை. ஓகேங்களா? 40 ரூபா செட்டு. 4 கல் தோசை 80 ரூபா. அந்த பக்கம் வண்டி வரல, அந்த பக்கம் தான் வண்டி வருது. இந்த பக்கம் மட்டும் பார்த்து போயிட்டுனா ஓகே. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டேன். அவ்வளோதான், நேராக போயிட்டே இருக்க வேண்டியதுதான் வீட்டுக்கு. எங்கே வந்து கல் தோசை வாங்குறோம் பார்த்தீங்களா? இல்லைங்க, இங்கே வந்து ஹெல்மெட்டு இதோட கண்ணாடி மாற்றலாம். ஓகேங்களா? டேங்க் கவர் மாற்றலான்னு பார்த்தேன், அது நடக்கலை. ஏன்னே தெரிலங்க. ஓகேங்களா? அது நடக்கவே இல்லை. என்ன பண்ணுறது? ஓகே, சந்து கேப் கிடச்சா பூண்டலான்னு பார்த்தா போடுது. அதுக்கப்புறமா அங்கே போய்ட்டு எப்படி சொல்கிறது, பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு எல்லாரையுமே கேட்குறேன். ஓகேங்களா? பஸ்ஸே போகிறோம், பஸ்ஸே போகிறோம், பஸ்ஸே போகிறோம், எப்போ தாண்டா பஸ் வரும் அப்படின்ற மாதிரி எல்லோரையும் கேட்டு பார்த்துட்டேன். பஸ்ஸு வர மாதிரி தெரிலங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி எல்லாருமே கேட்டு சீப்போன்னு ஆயிடுச்சு எனக்கு. அவரை கேட்டால் நீ போய் பாயிண்டில் கேளு அப்படின்னாரு. அப்புறம் பாயிண்டில் போய் கேட்டால் பாயிண்டில் தெரில. ஓகேங்களா? ஏன்னா தெலுங்கில் பேசுகிறாங்க. ஓகேங்களா? தமிழ் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஹிந்தி இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, இங்கிலீஷாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? தெலுங்கில் பேசுகிறனால நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? ரொம்ப நர்வஸாக இருக்குது, தயக்கமாக இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா தெலுங்கு புரிஞ்சால் பரவாயில்ல, புரியலன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ எனக்கே இந்த மாதிரினா இப்போ புதுசாக வரவங்களுக்கு எப்படி யோசிச்சு பாருங்களா? புதுசாக வரவங்களோட நிலமை யோசிச்சு பாருங்க. நம்ம நிலமையே எப்படின்னா, நம்ம புதுசாக வரவங்களோட நிலமை, அதாவது அங்கே வந்து நேம் போர்டு வந்து இங்கிலீஷில் இல்லைங்க. ஓகேங்களா? தமிழ்லேயும் இல்லை, இங்கிலீஷ்லேயும் இல்லை, ஹிந்திலேயும் இல்லை. ஓகேங்களா? ஒன்லி ஃபார் தெலுங்கு. ஓகேங்களா? தெலுங்கில் இருக்குது. என்னடா டோர் ஓப்பனில் இருக்குதா? கார் டோரு. ஆமாங்க, கார் டோர் லைட்டாக ஓப்பனில் இருக்குது. சொல்லுவோமா வேணாமா? இல்லை, இது டோரோட டைப்பே அப்படி தானா? இல்லை, ஃப்ரண்ட் டோர் லைட்டாக ஓப்பன் இருக்குது. ஆமாங்க, ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் இருக்குது. டோர் ஓப்பன் இருக்குது. ஓகே, டோர் ஓப்பனில் தான் இருக்குது. ஏன்னா சப்போஸ் அவர் திரும்பினார்னா டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? கீழே போய் உங்கள் விழ வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டோர் அடிபட்டுரும். ஓகேங்களா? ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி, அவ்வளோதான், சின்னதாக, சிம்பிளாக. மூக்கு வேறு அரிக்குதே, கொடுமை சரவணன். பெட்ரோல் வேறு போயிடும் வீட்டுக்கு. அப்புறமா நம்ம ஊரில் என்னென்னா எப்படின்னா, தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். ஓகேங்களா? நீங்களே பாருங்கள், தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அங்கேயும் தமிழ், அங்கே தெலுங்குலேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. எப்படின்னா கடை பேர் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், தமிழில் போட்டிருப்பாங்க, கீழே இங்கிலீஷ்லேயும் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? க்ளீனாக தெரியும் எந்தெந்த ஊர். அது இல்லாமல் பஸ்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இந்த வண்டி காஞ்சிபுரம் போகிறது இங்கிலீஷ்லேயும் போட்டிருப்பாங்க, தமிழ்லேயும் போட்டிருப்பாங்க. வேலூர் போகுதுன்னா இங்கிலீஷ்லேயும் போட்டிருப்பாங்க, தமிழ்லேயும் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள்,
வசந்தன்கோ தமிழில் மேலே இருக்குது, கீழே வந்து இங்கிலீஷில் இருக்கா. இங்கே பாருங்கள், தம்பி பிரியாணி தமிழில் மேலே இருக்குது, கீழே இங்கிலீஷில் இருக்குது. இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா. அந்த மாதிரி ஏன் போட மாட்றாங்கன்னு தெரில. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், டார்லிங் தமிழில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இந்த மாதிரி வந்து அவங்க ஊரில் தெலுங்குலேயும் போட்டுருணும், தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் போட்டுருணும். ஆனால் ஒரு சில கடைகளில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதை நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். இது மாதிரி பஸ் ஸ்டாண்டில் வந்து ஏன் டிஸ்பிளே பண்ண மாட்றாங்கன்றது தான் குறை. ஓகேங்களா. ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்காங்க ஃபுல்லாக தெலுங்கு. ஓகேங்களா. புதுசாக வரவங்களுக்கு எப்படி தெரியும். அங்கே என்கொயரி ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அந்த ஆஃபீஸில் வந்து ஒரே டைம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறாங்க. 8:30 மணிக்கு வரும், அவ்வளோதான். 8:30 மணிக்கு வரும், அதோடு முடிச்சிடுறாங்க. அந்த என்கொயரி ஆஃபீஸே தெரிலன்னா என்ன பண்ண முடியும் வரவங்களுக்கு. அந்த அதாவது அந்த பஸ்ஸு பாயிண்ட் வந்து போட்டிருக்காங்க. எப்படி சொல்கிறது, 9ஆம் நம்பரு, 10ஆம் நம்பரு, ஓகேங்களா, 11th 12ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டில் நேம் போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெலுங்கில் தான் போட்டிருக்காங்க. எந்தெந்த பஸ்ஸு எங்கெங்கே போகுதுன்னு தெலுங்கில் தான் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெலுங்கு தெரியுமா? தெரியாது. இப்போது புதுசாக நம்ம ஊருக்கு வந்து ஒரு இங்கிலீஷ்கார் வராரு, அவர் லாங்குவேஜில் அவருக்கு போட்டிருந்தா தான் அவருக்கு தெரியும். ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் அவர் தமிழில் போட்டு ஃபுல்லாக தமிழில் மட்டும் இருக்குன்னா அவருக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. ஓகேங்களா. அவரே கன்ஃபியூஷன் ஆகிடுவார். அந்த மாதிரி தான் இப்போ நான் போய் பேன்னு மூழ்கிறேன். ஓகேங்களா. அங்கே என்கொயரி ஆஃபீஸ் இருக்குன்றதே அப்புறம் தான் எனக்கு தெரியும். என்கொயரி ஆஃபீஸில் போய் கேட்டால் 8:30 மணிக்கு வரும், அதுவும் எந்த பிளாட்ஃபார்ம் கூட சொல்ல மாட்றாங்க. ஓகேங்களா. எத்தனை தடவை போய் நான் கேட்டேன் தெரியுங்களா. அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு 8:30 மணிக்கு வந்துச்சுங்க. 8:30 மணிக்கு வரும்னாங்க. நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் டீ கடை இருந்துச்சா, டீ கடையில் போய் ஒரு டீ குடிச்சிட்டு 2 போண்டா சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் ஃபோன் பண்ணி பேசின்ட்டு அப்புறம் ஒரு சென்னை டியூட்டி வந்துச்சு, அது கேன்சல் ஆகிடுச்சு. படி செட் ஆகாத காரணத்தால் காலைல போவாங்களாம் 6 மணிக்கு, எப்போ வருவாங்கன்னு தெரியாதான். ஓகேங்களா. படி கேட்டால் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாதுப்பா. படி என்னப்பா நீ அவ்வளோ கேட்குற இவ்வளோ கேட்குறேன்னா, எவ்வளோ தாங்க கேட்குறது, கரெக்டான படி தான் கேட்டேன், அதுவே அவ்வளோ கேட்குறேன் இவ்வளோ கேட்குறேன்னா அப்படின்ற மாதிரி கதையாகிடுச்சு. பார்த்து வாங்கிக்கப்பா அப்படின்னாங்க. இல்லைங்க நான் கரெக்டாக தான் கேட்குறேன், இல்லைன்னா பார்த்து வாங்கிக்கிறது எனக்கு புரியலைங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களே டியூட்டி நான் பார்த்துட்டு சொல்கிறேன்ட்டு வச்சுட்டாங்க. சரி ரைட்டு. அப்புறம் ட்ரிப்பு கொடுத்து வரட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் மறுபடியும் தண்ணி பிடிச்சிட்டு அங்கேயே போண்டா சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு திரும்பி நான் அங்கே போகிறது இங்கே வரது. ஓகேங்களா. அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறது வரது. ஓகேங்களா. அவ்வளோ அவஸ்தைப்பட்டேங்க. அப்புறமா ஒரு வழியாக 8 மணின்றது 8:40 8:30 மணிக்கு பஸ் வந்துச்சு. ஏறி உக்காந்தேன் பஸ்ஸில். ஓகேங்களா. 8:30 மணிக்கு பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டு போங்க 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 8:30 மணிக்கு ஏறி பஸ்ஸில் உக்காந்துட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் பஸ் ஏற்றிட்டாங்க. நான் போய் என்ன பண்ணேன், பிஸ்கெட் வாங்கிக்கினேன். ஓகேங்களா. பிஸ்கெட் வாங்கினா நம்ம ஊரில் அதே பிஸ்கெட்டு தான், அதே ரேட்டு தான். ஓகேங்களா. 30 ரூபா விற்றா 30 ரூபா தான் விற்கிறாங்க, 35 ரூபா விற்றா 35 ரூபா தான் விற்கிறாங்க. 5 ரூபா ஏற்றி விற்க மாட்றாங்க நம்ம ஊரில். ஆந்திராவில் மட்டும் ஏன் அப்படி விற்கிறாங்கன்னு தெரில. எல்லா ப்ராடக்ட்டுமே 5 ரூபா கூட தான் வச்சுக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் நான் பிஸ்கெட் வாங்கினேன் 5 ரூபா கூட தான். ஓகேங்களா. அதே நான் டீ குடித்தேன் 5 ரூபா தான் வாங்கினாங்க. அதே டீ கடையில் போண்டா சாப்பிட்டேன் 10 ரூபா தான் வாங்கினாங்க. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டில் மட்டும் ஏன் விலை ஏற்றி விற்கிறாங்கன்னு தெரில. இதே மாதிரி தான் நான் திருப்பதியில் ஒரு டைம் வாங்கினேன், பிஸ்கெட்டும் வாங்கினேன், ஒரு ஆல்பன்லிபே வாங்கினேன். அதுக்கு 5 ரூபா, 10 ரூபா ஆல்பன்லிபே 5 ரூபா. ஒரு ஐடென்சி பிஸ்கெட் வாங்கினேன் 30 ரூபா, பிஸ்கெட்டு 35 ரூபா. இப்போ நான் பிஸ்கெட்டு தான் வாங்கினேன் 40 ரூபா, பிஸ்கெட்டு 45 ரூபா. ஓகேங்களா. எல்லாமே ரேட் 5 ரூபா கூட தான் வச்சுக்கிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் இப்படி விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னு இப்படின்னு தெரில. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வழியாக புறப்பட்டேன். அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஓகேங்களா. அந்த பஸ்ஸு கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறது, 8:40 கிளம்புச்சுங்க. ஓகேங்களா. சரி நான் ஒரு 8:40 அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா ட்ரெயின்லாம் பார்த்தேன். ஓகேங்களா. அங்கேயே திருப்பதி பஸ் இருந்துச்சு. ஒரு வேளை திருப்பதி பஸ்ஸில் ஏறி கூட ஹைதராபாத் பஸ் இருந்துச்சு, திருப்பதி பஸ் இருந்துச்சு, அனந்தபூர் இருந்துச்சு. சரி திருப்பதி பஸ்ஸில் எல்லாத்துலேயும் நான் கேட்டேன், சித்தூர் இந்த வண்டி போகுமா போகாதா, போகுமா போகாதா. யாரை கேட்டாலும் ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. யாருமே கரெக்டான ஒரு அட்ரஸ் சொல்ல மாட்றாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த திருப்பதி பஸ்ஸில் ஏறி போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன், போக முடியல. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ட்ரெயின் இருக்கான்னு கேட்டால் பக்கத்தில் கடப்பா ஜங்ஷன் 2 கிலோமீட்ரு. ஓகேங்களா. கடப்பா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு. நானும் சரி பஸ்ஸில் போயிடலாம், அப்படியே குட்டி பையா பஸ்ஸில் போயிடலாம், இது ட்ரெயினில் போயிடலாம். ட்ரெயின் பார்த்தா 6:50 லாஸ்ட்டு. ஓகேங்களா. அந்த 6:50 ட்ரெயின் பிடிச்சேன்னா 11:30 மணிக்கு திருப்பதி ஏர்போர்ட்டில் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் போயிடும். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் போயிடும் 11:30 மணிக்கெலாம் போயிடும். சரி ஏன்னா 6:30 மணிக்கு கேட்டேன் என் ஃப்ரெண்டை. அங்கேருந்து 20 நிமிஷத்தில் போக முடியுமான்னு எனக்கு தெரில. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் லேட் ஆகிடுச்சு. நான் போய் டிக்கெட்டு வாங்கி அந்த ட்ரெயினில் ஏறி அதுக்கப்புறம் திருப்பதி போய் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸை பிடிக்கணுமே. இதுனா ஒரே வண்டியாக சித்தூர் ஒரு 8:30 மணிக்கு கிளம்புது அப்படின்னா கூட, 8:40 கிளம்புதுன்னா கூட ஒரு 11:30 மணிக்கு போய்டும் நான் நினச்சேன். அப்புறம் நம்ம பஸ் பிடிச்சி வேலூர் சீக்கிரமாக போயிடலான்னு நான் நினச்சேன். பார்த்தா
அந்த ட்ரெயின் வந்து டைம் ஆயிடுச்சு ஓகேங்களா. நான் திருப்பதி பஸ்லேயாவது போய்ட்டுலாம். எப்போ தெரியுமா, நான் வந்து உட்காந்து பாருங்கள் 5:30 மணிக்கு. அப்போயே போயிருந்தேன்னா கூட திருப்பதிக்கு வந்து 5:30, 6:30, 7:30, 8:30 மணிக்கெலாம் திருப்பதி போய்ட்டுருப்பேன். 8:30, 9 மணிக்கெலாம் திருப்பதி போய்ட்டுருப்பேன். 9:30 மணிக்கு ஏறியிருந்தால் கூட 10, 11:30க்கெலாம் நான் வேலூர் வந்துட்டுருப்பேன் ஓகேங்களா. 12 கூட வச்சுக்கலாம், 12 மணிக்கு வேலூர் வந்துட்டுருப்பேன் ஓகேங்களா. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் ஓகேங்களா. அங்கே வந்து நம்மளுக்கு நியர்பையில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை டக்குன்னு சூஸ் பண்ணி போயிடணுங்க ஓகேங்களா. நான் அந்த பஸ்ஸுக்கோசம் வெயிட் பண்ண பாருங்கள் 8:40 கோசம். அந்த 8:40 பஸ்ஸு கிளம்பி சரி அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் நம்ம கார் ஓட்டணும். எத்தனை மணிக்கு ஓட்டணும், வேலூர்லேருந்து ஒரு 11:30 மணிக்கு எடுத்தோம். சரி சித்தூர்லேருந்து கணக்கு வைப்போம் ஓகேங்களா. சித்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1:45 2 மணி வச்சுப்போங்களேன். 2 மணிக்கு எடுத்தேன். நான் 5லேருந்து 5:30க்குள்ளே நான் இதுவில் போயிட்டேன் ஓகேங்களா. எதுக்கு, நம்ம கடப்பா போயிட்டேன் ஓகேங்களா. எத்தனை மணி நேரம், ஒரு 3.5 மணிலேருந்து 4 மணி நேரத்தில் நான் போயிட்டேன். அதே தான் பஸ்ஸும் நான் நினச்சேன். ஒரு 60 மெயின்டைன் பண்ணாலும், ஒரு 80 மெயின்டைன் பண்ணாலும் ஒரு 4 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அங்கே நடந்த சம்பவமே வேறு ஓகேங்களா. ஆமாம், அங்கே நடந்த சம்பவமே வேறு. என்னால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா 8:40 கிளம்புன பஸ்ஸு. சரி ஹில்ஸில் கொஞ்சம் ஸ்லோவாக ஏறும் ஓகேங்களா. அங்கே இருக்கிறது அந்த கடப்பாவில் பெரிய ஹில்ஸு, கொஞ்சம் ஸ்லோவாக ஏறும், கொஞ்சம் பொறுமையாக ஏறும் அப்படின்னு நான் நினச்சேன். வர எல்லா ஸ்டாப்பிங்கும் நின்று வந்துச்சு அப்படியே ஓகேங்களா. அது இத்தனைக்கும் சூப்பர் ஃபாஸ்ட் பஸ் தான் நான் நினச்சேன். ஆனால் ஸ்லோ பஸ்ஸு. எவ்வளோ 60, 80, 60, 70 ஓகேங்களா. 80 அப்படி ஓட்டியிருப்பான்னு நினச்சேன். ஆனால் எவ்வளோ ஓட்டினார்னு எனக்கு தெரிலங்க. போயிடலாம் போக முடியல. அப்புறமா எவ்வளோ டிக்கெட்னா 310 ரூபா டிக்கெட்டு ஓகேங்களா. என்னடா இந்த பஸ்ஸுக்கு போய் இவ்வளோ ரேட்டு வாங்குறாங்களே அப்படின்னு தோணிச்சு எனக்கு. 310 ரூபா டிக்கெட்டு ஓகேங்களா. 310 ரூபா டிக்கெட்னா சீட்டு சாஞ்சின்னு போகிறது ஓகேங்களா. செமி ஸ்லீப்பர் சீட்னால சாஞ்சின்னு போகிறது. செமி ஸ்லீப்பர் வேறு, ஸ்லீப்பர் சீட்டு வேறு ஓகேங்களா. சாஞ்சின்னு போகிறது நம்ம பத்துனே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு எத்தனை சீட்டு, ஒரு 15 சீட்டு டு 20 சீட் தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் டிக்கெட்டு வழியில் வந்து எங்கேயோ ஒரு ஊரில் தான் ஏறிச்சு ஓகேங்களா. என்னடா இவ்வளோ டிராஃபிக் ஆகுது நம்ம ஊர் நைட்டு, அவ்வளோ டிராஃபிக் ஆகுது. ஓ அந்த காருக்காரங்கனாலையா? ஓகே, அட்ரஸ் கேட்குறாரு போலகுது. ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நேராக வந்து ஒரு தாபாவில் நிப்பாட்டினாங்க ஓகேங்களா. தாபாவில் நிப்பாட்டினாங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஓகேங்களா. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அந்த தாபாவில் நின்றுருக்கு வண்டி ஓகேங்களா. 1 மணி நேரமாக எல்லோரும் சாப்பிட்டுனுக்குறாங்க, வேறு வழி இல்லை. நானே இறங்கி ஒரு டீயை சாப்பிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கிக்கினேன். ஆல்மோஸ்ட் நான் வாட்டர் பாட்டில் என்கிட்ட இருக்குது ஓகேங்களா. பிஸ்கெட் பாக்கெட்டும் இருக்குது, வாட்டர் பாட்டிலும் இருக்குது. ஏன்னா மதியம் வாங்கின ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டில் இருக்குது. ஒரு பாக்கெட் சாப்பிட்டேன். ஆல்ரெடி பஸ் ஸ்டாண்டில் வாங்கின ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு வழியிலே சாப்பிட்டாச்சு ஓகேங்களா. ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாகிடுச்சு. மறுபடியும் இறங்கி ஒரு டீ குடித்தேன் 10 ரூபா. அங்கே தாபாவில் சாப்பிட்லான்னு பார்த்தா எல்லாமே காலி ஆகிடுச்சு ஓகேங்களா. பஸ் வந்து நிப்பாட்டினோடனே மொத்தம் காலி. அதுக்கப்புறம் பசி வேறு செம்ம பசி. அதுக்கப்புறம் நான் அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டேன் ஓகேங்களா. இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. அங்கேருந்து எவ்வளோ நேரம் சித்தூர்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 2.5 மணி நேரம் காட்டுது. எப்போ 10 மணிக்கு எடுத்துன்னு வந்து 10:15 விட்டார் அந்த தாபாவில். 11:15 அங்கேருந்து வண்டி புறப்பட்டுச்சு ஓகேங்களா. 11:15 வண்டி புறப்பட்டு ஆக மொத்தத்தில் 12 ஆச்சு. 1 மணி ஓகேங்களா. நான் சித்தூர் உள்ளே என்ட்ரு ஆகும்போது 1 மணி ஓகேங்களா. 1 மணிக்கெலாம் ஷார்ப்பாக சித்தூர் எடுத்துன்னு வந்து இறக்கி விட்டாங்க. எத்தனை மணிக்கு, 8:40 கிளம்பி சித்தூர் வந்து விடும்போது 1 மணி. எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரிலங்க ஓகேங்களா. சரி சித்தூர் வந்தோடனே நான் என்ன பண்ணேன், சித்தூர் உள்ளே இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டோடனே பார்க்குற நேம் போர்டெலாம் என்னடா இது கடப்பால் இங்கிலீஷில் இல்லை, இங்கே வந்து பார்த்தா இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே இங்கிலீஷில் இருக்குது ஓகேங்களா. இங்கிலீஷில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது. அப்புறம் நம்ம ஊர் பஸ்ஸில் பார்த்தா வேலூர் தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தெலுங்குலேயும் இருக்குது. என்னடா இது நம்ம ஊர் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஓகேங்களா. நம்ம ஊர் கவர்மெண்ட் பஸ்ஸில் தெலுங்குலேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது டைட்டில் ஓகேங்களா. நம்ம ஊர் பஸ்ஸும் நின்றுச்சு ஓகேங்களா. எந்த ஊர்னா சிப்காடு பஸ் நின்றுச்சு ஓகேங்களா. நான் வேலூர் பஸ் இருக்குன்னு பார்த்தேன், வேலூர் பஸ் கிடைக்கல ஓகேங்களா. 1 மணிக்கு இறக்கி விட்டார். சரி நைட் நான் ஃபோனை நோண்டினே இருந்தேன்.
ஒரு வீடியோ அப்லோட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு ஃபோனு. அவர்கிட்ட போய் டீ கடைக்காரரை கேட்டால் 3 மணிக்கு 4 மணிக்கு தான் பஸ் வரும்ன்ட்டார். இதுக்கப்புறம் பஸ் இருக்காது, நம்ம பத்துன்னு தூங்கலான்னு நின்றுட்டேன் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே ஒரு பஸ் வந்துச்சு, திருப்பதி பஸ்ஸு. அது வேலூர் போகாதுன்ட்டாங்க. மறுபடியும் இன்னொரு திருப்பதி பஸ் வந்துச்சு, அதையும் கேட்டேன், வேலூர் போகாதுன்ட்டாங்க. மொத்தத்தில் அப்புறம் இன்னொரு வேலூர் பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் பேசஞ்சர் இருந்தாங்க. 4 பேர் பேசஞ்சர் இருந்தாங்க. 4 பேர் பேசஞ்சர் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா 4 டிக்கெட் தான் இருக்காங்க. அவங்கள இட்டுன்னு போய் வேலூரில் இறக்கி விட்றது தான். ஆல்ரெடி அவங்க வேலூர் போகாதுன்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், என்கிட்ட ஏன்னா கஸ்டமர் என்கிட்ட காசு கொடுக்கும்போது சேஞ்சாக கொடுக்கல. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் என்கிட்ட சேஞ்ச் கிடையாது. நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட ஏறி உக்காஞ்சி வேலூர் போமானா போகுன்ட்டார். ஓகேங்களா, எத்தனை மணிக்கு? நான் கூட 3:30 மணிக்குன்னாரே இவர். சரி 2 மணிக்கு ஏறி உக்காந்துட்டேன் பஸ்ஸில். ஓகேங்களா, 2 மணி ஷார்ப்பாக ஏறி உக்காந்தேன். அப்படி இப்படி ஒரு 3 மணி. ஓகேங்களா, 3 மணிக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து வேலூரில் விட்டாங்க. 3:30 இருக்கும். ஓகேங்களா, 3:30 மணிக்கெலாம் வேலூரில் எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க. அவர்கிட்ட சில்லற இல்லை. பாக்கெட்டில் வந்து இந்த எப்படி சொல்கிறது, அந்த காயின் தான் இருக்குது. அந்த காயினை எடுத்து 55 ரூபா கொடுத்தலான்னு பார்த்தேன். 55 ரூபா டிக்கெட்டுக்கு எதுக்கு 500 ரூபா கொடுக்குற அப்படின்ற மாதிரி கேட்டார். அப்புறமா கூட்டம் ஏறிச்சு, அதில் மாற்றி கொடுத்துட்டாரு. ஓகேங்களா, அந்த 500 ரூபா வந்து கழிச்சிட்டாரு, அதில் மைனஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சில்லறை எடுத்துன்னு வந்து நான் என்ன பண்ணேன், 3:30 மணிக்கு இறக்கி விட்டார். 3:30 மணிக்கு, ஏன்னா நம்ம 2 வீலர் வந்து சிஎம்சி மெடிக்கல் காலேஜ் ஆண்டது. ஓகேங்களா, நான் என்ன பண்ணேன், இறக்கி விட்டார் 3:30 மணிக்கு. அங்கேருந்து நடராஜா சர்வீஸ் தான், 4 கிலோமீட்டர் நடந்தே வா. ஓகேங்களா, நைட்டு ஆட்டோ கிடையாது, நடராஜா சர்வீஸ் தான். 4 கிலோமீட்டர் நான் நடந்தே வந்தேன். ஓகேங்களா, நடந்து வந்து அதுக்கப்புறம் நம்ம 2 வீலர் எடுத்துக்கிட்டு அவரை தட்டினேன். ஓகேங்களா, கதவு தட்டினோடனே அவர் திறந்து ஹெல்மெட் எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப நன்றிண்ணா அப்படின்ட்டு அவர்கிட்ட நம்ம ஹெல்மெட் எடுத்து கொடுத்தாரு. ஏன்னா என்கிட்ட கேமரா இல்லை, ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி டீ சாப்பிட்லான்னு பார்த்தா சிஎம் சாண்ட ஒரு கடை இல்லை. ஓகேங்களா, அப்புறம் வந்து பேலஸில் வந்து டீ குடிச்சிட்டு அவர்கிட்ட நான் இன்றைக்கி காலையில் அதுக்கப்புறம் காயின்லாம் அவர்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டு. ஓகேங்களா, எந்த சில்லற காயின்லாம் இருந்துச்சு பாருங்கள், அதெல்லாம் எடுத்து அதில் பேலன்ஸ் பார்த்தோன்னா எவ்வளோ இருந்துச்சுன்னா 90 ரூபா இருந்துச்சு. அவர்கிட்ட கொடுத்துட்டு அங்கேயே டீ சாப்பிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து வண்டியை ஏற்றுறேன். மணி 4 மணி. எங்கள் அம்மா கூப்பிட்டோன்னே ஏஞ்சிப்பாங்களா மாட்டாங்களா, தூங்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு கூப்பிட்டோன்னே 4 மணி. ஓகேங்களா, ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் பேண்ட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபோனை சார்ஜில் போட்டு படுத்துட்டு தூங்கிட்டேன். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, மறந்துட்டேன். ஓகேங்களா, வீட்டுக்கு போகும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, எங்கள் வீட்டு தெருவுக்குள்ளே நுழையும் போது நான் இந்த லைட்டு போட்டுன்னு தான் போனேன். ஓகேங்களா, என்னடா இது, எங்கள் வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலி ஃப்ளாட் இருந்துச்சு. ஓகேங்களா, ரைஸ் மில் தாண்டோன்னே காலி ஃப்ளாட் இருக்கும். அந்த காலி ஃப்ளாட்டு நான் போகும்போது எப்படின்னா ஸ்லோவாக தான் போனேன், பார்த்துக்கினே போனேன். அப்போ பார்த்தா ஒரு பாம்பு. ஓகேங்களா, 2 அடி இருக்கும் அந்த பாம்பு. ஓகேங்களா, 2 அடி இருக்கும் அந்த பாம்பு. என்னை பார்த்துச்சு. ஓகேங்களா, என்னை பார்த்துச்சு. தனியாக நல்ல பாம்பு 2 அடி இருக்கும், இல்லை 2 அடியிலேருந்து ஒரு 3 அடி இருக்கும். ஓகேங்களா, அந்த நல்ல பாம்பு பார்த்துருச்சு. பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னா, என் லைட் வெளிச்சத்தை பார்த்துட்டோன்னு நின்றுச்சு. ஓகேங்களா, நான் அதை கரெக்டாக ஏற்றிட்டணும்னு நினச்சேன். ஓகேங்களா, ஆனால் ஏற்றலை. ஓகேங்களா, அது ஏற்றலை. நான் என்ன பண்ணேன், அதை தாண்டி போயிட்டேன். ஓகேங்களா, தாண்டி போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறேன், அது என் லைட் வெளிச்சத்தை பார்த்தோன்னே நின்றுச்சு. ஓகேங்களா, எப்படின்னா அந்த கடைக்கும் அந்த ரோட்டுக்கும் அந்த காலி ஃப்ளாட்டுக்கும் ஒரு 5 அடி டிஃப்ரெண்ட் இருக்கும்னா, ஒரு 5 அடி 10 அடி டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா, அந்த கடைக்குள்ளே போகிறத நான் பார்த்துட்டேன். லைட் வச்சு நின்று பார்த்துட்டுருக்கேன். ஓகேங்களா, அந்த கடைக்குள்ளே போயிடுச்சு. சரி நம்ம அந்த அக்கா கிட்டே காலைல அந்த கடைக்காரர்கிட்ட வந்து காலைல சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டேன். நான் நைட்டு போய் வீட்டில் படுக்கும்போது 4 மணி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஏன்னா அந்த பாம்பு அடிக்கிறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை. ஓகேங்களா, ஏன்னா ஒரு உயிர், நம்மளே ஒரு உயிர், அதுவும் நம்மள மாதிரி ஒரு ஜீவன். ஓகேங்களா, அதனால் நான் எதுவும் பண்ணாமல் விட்டு வந்துட்டேன், காலைல சொல்லிக்கலான்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நைட் 4 மணிக்கு போய் பார்த்தோம் பாருங்கள், ஏஞ்சி பார்த்தா 9 மணி. என் ஃபோன் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் கேமராலாம் சார்ஜ் போட்டு அப்புறமா குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டு வண்டியை துடைக்கலான்னு எடுக்கிறேன். வண்டி காற்று கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் தான் டயர் பஞ்சர் போடுறதுக்கு போனேன். அது பார்த்தா டியூப்லெஸ் மாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வச்சேன். அவர் கடைக்கு வந்துருப்பா டீ சாப்பிட்லான்னாரு. சரி ரைட்டு, நான் அந்த பாம்பு வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு, அவன் ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். சொல்லிட்டு நேராக அந்த கடைக்கு போய் சொல்கிறேன் அந்த அக்கா கிட்டே, அக்கா உங்கள் கடையில் பாம்பு இருக்கா? என்னப்பா சொல்கிறேன், பாம்பு இருக்கா என் கடையிலையா? இல்லைப்பா அது வரும்பா போகும்பா அப்படின்னு கூலாக சொல்கிறாங்க. அதான் சொன்னேன், அக்கா கையில் கை குழந்த மாதிரி வச்சுன்னுக்கிறீங்க,
குழந்தெல்லாம் வச்சுன்னுக்கிறீங்க. அந்த அக்கா கூலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருந்தாங்க. அந்த அக்கா கிட்ட சொல்கிறேன், அக்கா கூலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறீங்க, பாம்பு அந்த பெட்டி கடியில் தான் இருக்குது, நீங்கள் ஒரு தடவை யாருன்னா வர வச்சு அந்த பெட்டியை நவுத்தி பார்த்துருங்கக்கா, ஏன்னா குழந்த இருக்குது, எதனா ஒன்று கொத்திச்சுன்னா என்னக்கா பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது பாப்பாப்பா அப்படின்னு கூலாக சொல்கிறாங்க. சரி ரைட், நம்மளுக்கு எதுக்கடா தேவையில்லாத வேலை, நம்ம சொல்லணும்னு நினச்சோம், சொல்லிட்டோம் நைட்டு பார்த்ததை. ஓகேங்களா, அவங்க பார்த்துக்க போகிறாங்க. அப்புறமா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அந்த விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் மெக்கானிக்கலில் வந்து சொல்லிவிட்டு அப்புறமா நம்ம டைப்பை மாற்றிக்கின்னு, ஓகேங்களா, இன்றைக்கெலாம் இதுதான் வேலை. ஓகேங்களா, டீப்பை மாற்றுறது, அப்புறம் இந்த 2 லைட்டை மாற்றினேன். ஓகேங்களா, ஏன்னா நைட்டு எத்தனை மணிக்கு, நேற்று 9 மணிக்கு காலைல போனேங்க. ஓகேங்களா, நேற்று 9 மணிக்கு போய் மறுநாள் 4 மணிக்கு வீட்டில் வந்து படுத்து, ஓகேங்களா, சரியாக தூக்கமே இல்லை. இன்றைக்கெலாம் செம்ம டயர்டுங்க உடம்பு. ஓகேங்களா, அவ்வளோ டயர்டு உடம்பு, என்னால் ஏஞ்சிக்க முடியல. இப்போ வரலாம் டயர்டு தான். ஓகேங்களா, முதுகுவலியாக வந்துருச்சு. ஒரு டிரைவரோட கஷ்டம் ஒரு டிரைவருக்கு தாங்க தெரியும். கஸ்டமரு ஒரு திருப்தியாக ஒரு ட்ராப் பண்ணுறோன்னா கஸ்டமரை சேஃப்டியாக எடுத்துன்னு போய், ஏன்னா அவ்வளோ அல்சல் பண்ணிட்டாங்க. ஒரு 100 200லாம் பால் மாறக்கூடாதுங்க என்னை பொறுத்தவரைலாம். டீ எடுத்து வச்சிட்டாங்க போல. ஓகேங்களா, 100 200லாம் பால் மாறக்கூடாது. ஓகேங்களா, ஒரு கஸ்டமரை வந்து நம்ம சேஃப்டியாக எடுத்துகிட்டு போய் விட்றோம். அவ்வளோ தூரம் விட்டுட்டு நம்ம எப்படா ரிட்டர்ன் வர போகிறோன்னு யோசிக்க மாட்றாங்க. நீ எப்படி போய் சேருவ, எப்படி போய் சேர போகிற. ஓகேங்களா, விடிஞ்சிச்சு. இப்போ அந்த 2 மணிக்கு எனக்கு அந்த பஸ் வரலன்னா காலையில் தான் வந்திருப்பேன். இன்றைக்கி பொழப்பு போச்சு. ஓகேங்களா, இதுதான் என்னோடய நிலமை. இன்றைக்கி பொழப்பு போச்சு, எல்லாமே நடந்துச்சு. ஓகேங்களா, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. ஒரு சூழ்நிலை வந்து புரிஞ்சிக்க மாட்றாங்கன்றதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. அந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கினாங்கன்னு வச்சுங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும். இப்படி தான் வந்து கொரோனாலேயே நிறைய பேர் பண்ணாங்க. ஓகேங்களா, அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும். டிரைவர் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர். ஒரு சில கஸ்டமர் ஃபோன் பண்ணிலாம் விசாரித்தாங்க என்ன. ஒரு சில கஸ்டமரு டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அவங்க கஸ்டமருங்க. அதாவது ஒரு சில கஸ்டமர் இப்படியும் இருக்காங்க, ஒரு சில பேர் கஸ்டமர் அப்படியும் இருக்காங்க. ஒரு சில கஸ்டமர் சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க டிரைவருக்கு, டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில கஸ்டமரு சாப்பாடு வாங்கி கொடுத்து டிப்ஸும் கொடுப்பாங்க. என்ன பண்ணுறதுங்க, ஒரு சில கஸ்டமர் இப்படி இருக்காங்க, ஒரு சில கஸ்டமர் அப்படி இருக்காங்க. இன்றைக்கி பொழப்பே இல்லை பார்த்தீங்களா. இப்போ ஒரு செட்டு தூக்கம் இல்லை. இதுக்கப்புறம் நான் போய் சாப்பிட்டு தூங்கி காலையில் டியூட்டி இருந்தால் டியூட்டிக்கு போனோம். ஓகேங்களா, அந்த ட்ரிப்பு கொடுத்தவருக்கும் நான் கமிஷன் தரணுங்க, அதெல்லாம் யோசிக்கணும். ஓகேங்களா, அந்த கஸ்டமர் என்கிட்ட சண்டை போடுறாரு, நானே தானே பெட்ரோல் போடுறேன், நீ வண்டி தானே ஓட்டுற அப்படின்ற மாதிரி போடுறாரு. இங்கே ட்ரிப்பு வந்து கொடுக்குறவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும். ஓகேங்களா, அதெல்லாம் யோசிக்க மாட்டுறாருன்றது எனக்கு புரியலைங்க. நம்ம ஒரு டீ சாப்பிட்டு போயிடலாம். டீ கடை இருக்கான்னு தெரில, சித்ரா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா 10 மணியோட லாஸ்ட்டு. ஓகேங்களா, ஒரு டீ சாப்பிட்டு போயிடலாம். நான் எடுத்த இடத்துக்கே வந்துட்டேன் ஆல்மோஸ்ட்டு. ஓகேங்களா, கடை இருந்தால் இங்கேயே டீ சாப்பிட்டு போயிடலாம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஓகேங்களா, என் கஷ்டத்தை தான் நான் பகிர்ந்துக்கிறேன். மற்றபடி யாரையும் வந்து இதில் வந்து எந்த காரணத்துக்கும் நான் திட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. இப்படிலாம் வந்து நடக்குது, இதெல்லாம் வந்து புரிஞ்சுப்பாங்க. யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணிட்டாங்க, காப்பிரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அது என்றைக்கு ஓப்பன் ஆகி என்றைக்கு ட்ரெண்ட் ஆகும்லாம் எனக்கு தெரியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன், அது ரீச் ஆகுதோ ரீச் ஆகலையோ. ஓகேங்களா, ஏன்னா என்னால் திரும்பி வந்து அந்த 2000 வீடியோ இல்லை ஒரு 1000 வீடியோ டவுன்லோட் பண்ணி என்னால் அப்லோட் பண்ணுற அளவுக்கு எனக்கு உடம்புல தைரியமாக இல்லை. ஓகேங்களா, தைரியமும் கிடையாது. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு டீ கடை மூட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சித்ரா. மூடலன்னா குடிப்போம், மூட்டாங்கன்னா கிளம்ப வேண்டியது. இந்த டீ கடை இருக்குது, இந்த டீ கடையில் கூட குடிக்கலாம். டீ குடிக்காமல் இருக்க முடியலங்க. ஆல்மோஸ்ட் டீ கடைன்னு இப்படியே போயிட்டுருக்கு வாழ்க்கை. டியூட்டியே இல்லைங்க முன்ன மாதிரி. வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்கன்ற கதையா சித்ரா மூட்டுக்கிறாங்க. சித்ரா இல்லையே, ஆமாம் மூட்டாங்க சட்ரு. ஓகேங்களா, மூடிட்டாங்க டீ கடை. இருக்குதான்னு தெரில, கடை மூட்டு லைட்டாக சட்டரை இறக்கிட்டுக்கிறாங்க. பார்ப்போம். நம்ம இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம்.